மட்டன் பிரியாணி டேஸ்ட்ல கறி சுவையை மிஞ்சக்கூடிய மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கரை கொஞ்ச நேரம் நல்லா சூடான தண்ணியில் போட்டு வச்சிருந்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர், கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பரு, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு. அடுத்ததாக ஊற வச்சிருக்க இந்த மீல் மேக்கரை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். மீல் மேக்கர் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து குக்கரை மூடி வச்சு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வரைக்கும் வந்து வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.